இதுலேருந்து ஏதாவது சூஸ் பண்ணணுமா? 220 தான் காஸ்ட்லியாக இருக்குது. கண்ணாடியில் பாருங்கள், அதுதான் வந்து செக் போஸ்ட்டு. அந்த இடத்துல ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. 2 இடத்துல மட்டும் தான் அந்த ஸ்பீட் லிமிட்டர் ஓவராக கிராஸ் பண்ணி வந்துட்டேன். நான் ஆக்சுவலாக இப்போ வந்து நான் லடாக் வாசலில் தான் இருக்கேன். அட்டல் டனல் இதுதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரூமை வந்து செக் அவுட் பண்ணியாச்சு. செக் அவுட் பண்ணிட்டு ஸோ இந்த டைரெக்ஷனில் தான் இப்போ போக போகிறோம். இங்கே போனோன்னா ஏதோ ஒரு வியூ மாதிரி நல்லாயிருக்கும்னாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போக போகிறோம். இப்போ எல்லா வண்டியும் லக்கேஜ்லாம் பேக் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து என்னோடய டாப் பாக்ஸில் ஏற்கனவே வெயிட் பயங்கரமாக இருக்குது. சிரிக்கிறார் பாருங்க. ஃபோட்டோ வேணும்னா தென்னை மாதிரி அவரோட SLR கேமரா தூக்கி என் பெட்டியில் வச்சிட்டாரு. சரி பார்ப்போம், இது வந்து இந்த வெயிட்டு தாங்கிடுச்சுன்னா அப்புறம் லே பிளானில் வந்து இந்த டப்பா தாராளமாக நல்லா யூஸ் ஆகும் எனக்கு. சரி பார்ப்போம் எவ்வளோ வெயிட் தான் தாங்குதுன்ட்டு. ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வாட்டி பாக்ஸை. அதே மாதிரி 2 சைட் பாக்ஸும் ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிட்டேன். இப்போ வாங்க, இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு இந்த சைட் போகலாம். ஆக்சுவலாக இந்த இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 3 தெரு தானே இருக்குது. இதில் 3 தெரு, அவ்வளோதான். 3 தெரு. லெஃப்ட் ஒரு ரோடு போகுது, அங்கே ஒரு ரோடு, இது ஒரு ரோடு, அவ்வளோதாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நிறையா ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே வரும். நாங்கள் ஸ்டே பண்ணது வந்து இதுதான், ஆரஞ்சு வேலி. சரி ஓகே வாங்க இப்போ கிளம்பலாம். நம்மளோட கோப்ரோ பார்த்தீங்கன்னா மலையில் நனைஞ்சதில் வந்து ஆடியோ நிறைய இடத்துல கரெக்டாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரூம்லேருந்து கிளம்புறோம். லக்கேஜை பேக் பண்ணுறது தான் கொஞ்சம் ஈஸியான ஸ்டெப் தான். பட் ஆனால் லோடு கொஞ்சம் ஹெவியாகி போச்சு. கொஞ்சம் இந்த வாட்டி வந்து மேடு பள்ளத்தில் கொஞ்சம் பார்த்து போகணும். எப்படியும் 1-2 பள்ளத்தில் டம்முன்னு போட்டுருவேன். அந்த டைமில் பாக்ஸ் உடையதா இல்லையான்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன இடம் இதுதான். அந்த தண்ணி வடியும்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடம் வந்தோம். பட் ஆனால் வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக தான் வடியுது. பட் ஆனால் தண்ணி இதில் ஃபாஸ்ட்டாக வடிஞ்சதுன்னா இங்கே ரோட்டில் அப்படியே வெளியெல்லாம் தெரிக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்க. தண்ணி எப்படி அங்கேருந்து மேலேருந்து வடியுதுங்க. அந்த லாஸ்ட்லேருந்து அப்படியே வடிஞ்சிட்டு வருது. ஆனால் இதில் தண்ணி ஃபாஸ்ட்டாக வந்தால் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். Ice in my veins, I've been driving this train. Years in this lane, there's no stopping this flame. Cause I came to the game and I changed it to play how I like, rearranged it to my own domain. Yeah, I got what it takes, made lots of mistakes. Taking shots, skipping breaks, feeling lost, feeling great. Popping off, singing straight, never stop. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டீ தூள் வாங்கலான்னு டீ தூள் ஃபேக்ட்ரிக்கு வந்தோம். ஸோ வந்து அவங்க இன்னொரு ஃபேக்ட்ரி இருக்குது, அங்கே போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல். சரி வாங்க போகலாம். ரைட் கிளம்புவோம். குண்டு குழியமாக இருக்குது ரோடு. டாப் பாக்ஸு பத்திரமா வந்து சேருவியா? சேருவேன்னு நம்பி போவோமே, என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம். அம்மா I've never changed, all the squad here to play and I've got something to say, yeah. I work hard each and every day, I get lost in the words I say. I don't push pause, no I push play. I won't stop till I make a change. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மழை ட்ரெஸ்லிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஸ்பீட் ஆகிற மாதிரி தான் இருக்குது மழை. ஆனால் வந்து ரெயின் கியர்ஸ்லாம் உள்ளே வச்சாச்சே. இந்த மழையில் இப்படியே போனோன்னா கோப்ரோவுக்கு சளி பிடிக்குமா? ஸ்பீட் ஆகுது. ஐயோ ஐயோ ஐயோ, எப்படி எல்லோரும் ரெயின் கியர் மாட்டுறது நிப்பாட்டுவாங்க, அப்போ நம்மளும் இறங்கி மாட்டிருக்கோம். ஓகேவா? ஆனால் ஸ்பீட் ஆகிடுச்சிங்க மழை. இதுலேருந்து ஏதாவது சூஸ் பண்ணணுமா? 220 தான் காஸ்ட்லியாக இருக்குது. வேற என்ன வாங்குறது? 220 என்ன போட்டிருக்காங்க? அப்போ அதே வாங்கிடலாம், அவார்டு வின் பண்ணிடலாம். வேற என்னங்க பண்ணுறது? அது 2 அவங்களே வேணான்றாங்க. டீ சேல் கவுண்டர். இது ஆக்சுவலாக டீயோட எஸ்டேட். இது பார்த்தீங்கன்னா மணலாறு எஸ்டேட். ஸோ இதுதான் ஃபேக்ட்ரி. இவங்க லோக்கலில் எங்கேயும் இருக்கிறாங்க. ஏவிடி டீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த இதுதான் மேலே இருக்குது பாருங்கள், ஏவிடி. ஓகே, இப்போ மழை வந்து ஸ்பீடாக வர ஆரம்பிக்குது. அதனால் ரெயின் ஜாக்கெட்டை போட்டுற போகிறேன். கோப்ரோ கழட்டி உள்ளே வச்சுட்டு மழை விட்டோன்னே அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஓகே பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று இந்த இடத்துல தாங்க யானை நின்றுட்டு இருந்தது. இந்த இடத்துல தான் நின்றுட்டு இருந்தது. இந்த ரோடு தான்.
ஆக்சுவலாக இந்த ரோட்டில் தான் நேற்று யூட்டர்னு மாற்றி அடிச்சுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அங்கே போகும் மறுபடியும் ரோட்டுக்கு வரும், மறுபடியும் அந்த பக்கம் போகும் மறுபடியும் ரோட்டுக்கு வரும், இதே தாங்க பண்ணிட்டு இருந்தது நேற்று. அதனால தான் சரி இந்த இடம் வந்தோடனே கேமரா எடுத்து மாட்டியிருக்கேன். ஏன்னா இவ்வளோ நேரம் மழை பெய்யல. அந்த டீ தூள் வாங்கணும்ல, அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் மழை பெஞ்சுது, அதுக்கப்புறம் மழை பெய்யல. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணுறதுக்காகவே இறங்கி கேமராலாம் மாட்டி போட்டிருக்கு. இப்போ என்ன பண்ணிட்டேன், கேமராக்கு முன்னாடி வந்து ஃப்ரண்ட்ல லென்ஸ் பக்கத்தில் ஒரு கர்ச்சி ஃபோனு தொங்க விட்டுருக்கேன். ஐயோ மறைஞ்சிச்சா, கர்ச்சி ஃபோனு தொங்க விட்டுருக்கேன். எதுக்குன்னா வந்து மழை தூரல் பிடிச்சா டக்குன்னு கர்ச்சி பார்த்து இப்படி மேலே மூடி விட்டுறேன். அதுதான் உங்களுக்கு வியூ கரெக்டாக இருக்குல்ல இந்த இடம், இது இருந்தால் வியூ கரெக்டாக இருக்குல்ல. இப்போ மழை பெஞ்சிச்சுன்னா டக்குன்னு கர்ச்சி பார்த்து அப்படியே மூடிட வேண்டியதான். I turn flaws into flawless traits. I build tall, never capped in space. I won't stop till I hear him say, oh, oh, la 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 la, la 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 la, oh, oh, la 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 la, la 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 la, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பின்னாடி பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் பாருங்கள், அதுதான் வந்து செக் போஸ்ட்டு. அந்த இடத்துல ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அதை தாண்டி வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அங்கே வந்துட்டு கேமரா ரெக்கார்டிங்கில் பார்த்துட்டாங்கன்னா திட்டுவாங்களாம். அதனால் வந்து ரிஸ்க் எடுக்கல. அவரும் இப்போ தான் எடுத்து கேமராவை மாட்டுறாரு. இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஹெல்மெட்டையே கேமராவே கழட்டி வச்சுட்டார். நான் கேமரா கழட்டாமல் ஓடி வந்துட்டேன். நோ ரிஸ்க்கு. அதனால தான் நாங்கள் ரெக்கார்டிங்கே போடல. இங்கே வந்து ரெக்கார்டிங் போட்டு காட்டிக்கிட்டேன். அதாங்க டோல்கேட்டு, செக் போஸ்ட்டு. சரி போலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த டெஸ்டினேஷனுக்கு மேப் போட்டாச்சு. அதிரம்பள்ளி ஃபால்ஸு. நாங்கள் ஆனால் ரூம் வந்து எங்கே எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறையில் தான் ரூம் எடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் இப்போ டைம் ஆகுது, 1:20 ஆகுது, 2:20 3:20. ஒரு 4 o'clock அங்கே வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். வாட்டர் ஃபால்ஸை ஒரு 1 hour ஃபுல்லாக அங்கே சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து நேராக வந்து வால்பாறை வந்துட வேண்டியதான். வால்பாறையில் வந்து ரூம் எடுத்து போட்டுற வேண்டியதான். ஓகே வாங்க, போகிற வழியில் அப்படியே அப்டேட் பண்ணுறேன். இப்போ பயங்கரமாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ரெயின் கோட்டை கழட்டிடலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா திடீர்னு மழை வருது, திடீர்னு வெயில் அடிக்குது. போவோம், இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே போய் பார்ப்போம். ஃபுல்லாகவே வெயில் அடிச்சதுன்னா கழட்டி உள்ளே வச்சிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்தீங்கன்னா இதே ரோட்டில் தான் பேக் சைடில் வந்துட்டு இருந்தோம். ஹைவேல ஸ்பீட் லிமிட் வந்து 50 80 வந்து ஒரே ஒரு இடத்துல 2 இடத்துல தான் வந்தது. மற்ற இடம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக ஸ்பீட் லிமிட் 50 தான். அதே மாதிரி இந்த மேலே இப்போ ஒரு கம்பி இப்படி ரைட்டில் போகுது பார்த்தீங்களா, அது ஆப்போசிட்டில் வர்றவங்கள ஸ்பீடில் வந்து பிடிக்கிறதுக்கு. ஆப்போசிட்டில் வராங்களே அவங்களெல்லாம் ஸ்பீடில் அடிக்கும் டக்குன்னு. அதே மாதிரி நம்ம சைடும் அது இருக்கும். அந்த இதை தூரத்தில் பார்த்தோன்னே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கணும் வண்டியை. அதை தாண்டினோடனே சடலுன்னு ஒரு 80-90 கூட அப்படி போயிடலாம். இப்போ இன்னும் வந்து ஒரு 85 கிலோமீட்டர் இருக்குது நம்ம டெஸ்டினேஷனு. ஆனால் இந்த ரோட்டில் எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியலையே. நில்லுங்க, 51 கிலோமீட்டர் போகணுமா? ஐயோ, இந்த ரோடு பாருங்கள், ஸ்பீட் லிமிட் 30. ஆனால் அந்த கேமரா எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அலர்ட்டாக இருக்கணுங்க. இல்லைனா ஏதாவது ஒரு பஸ்ஸு லாரி வரும் தெரியுமா, அது பின்னாடியே அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு 70 ஏதாவது பஸ் லாரி வருதான்னு பார்ப்போம். இந்த மாதிரி பாலம்லாம் வருதுல்ல, அந்த இடத்துலலாம் எதுவுமே இல்லைங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம பாட்டு போயிடலாம். அந்த பாலம் இறங்குறவங்கள அந்த இடத்துல ரெடியாக வச்சுருக்காங்க. கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். நேற்று ஈவினிங் வர சொல்ல செம்ம மலையில் தான் வந்தோம். ஸோ அந்த மலையில் எதுவுமே கேப்சர் ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 2 இடத்துல மட்டும் தான் அந்த ஸ்பீட் லிமிட்டை ஓவராக கிராஸ் பண்ணி வந்துட்டேன். மற்றபடி எல்லாமே நார்மலாக தான் ஓட்டிகிட்டு இருந்தேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி இங்கே உள்ள லோக்கல் பீப்புள்ஸ் கிட்ட அவங்ககிட்ட கேட்டோன்னா நீங்கள் ஹைவேஸில் 50 தான் போட்டிருப்பாங்க, நீங்கள் ஒரு 70-75 வரைக்கும் ஓட்டலாம், ஆனால் 80 கிராஸ் பண்ணுறாதீங்க, கண்டிப்பாக அடிச்சிடும். 80 கிராஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபைன் வந்துடும் அப்படின்ட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த அதிரம்பள்ளி போகிற ரூட்டில் இந்த ஹைவேல பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 100 போட்டிருக்காங்க. நான் இப்போ கரெக்டாக 100 க்ரூஸில் லாக் பண்ணிட்டேன். பட் ஆனால் இப்படி லைட்டாக மேடு ஏறுது, அதனால் 90 போய் நிற்கிறாரு. இப்போ அப்படியே மறுபடியும் ஃப்ளாட் சர்வீஸ் வந்தோடனே அவர் பாட்டு நமக்கு ஆக்சிலேட்டரே கொடுக்க தேவையில்ல, அவர் பாட்டு 100 போய் நின்றுவார் கரெக்டாக. இப்போ மேடு லைட்டாக ஏறுது, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக வர்றாரு. மேடு இறங்க சொல்ல கைன்னு 104 105 போவார். அப்புறம் மறுபடியும் வந்து 100 செட்டில் ஆகிடுவார். அதான் பார்த்துட்டே இருக்கேன் வேறு ஏதாவது போர்டு எங்கேயாவது வைக்கிறாங்களான்ட்டு. இதில் ஸ்பீட் லிமிட் 100, ஆனால் கேமரா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தான் கை காட்டினாரோ. ப்ரோ ஸ்பீட் லிமிட் 100, ஸ்பீட் லிமிட் 100 போர்டு வச்சிருக்கானே 100ன்ட்டு. அதுக்கு என்ன பண்ணுறது, நான் அதனால தான் 100 க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு வந்துட்டு இருக்கேன். ஓகே, அந்த கேமரா இருக்குல்ல, அதனால தான் ஒரு 60 கீழே வந்திருக்காரு. அதானே பார்த்தேன், என்ன அது 100 ஸ்பீட் லிமிட் இருக்குது, இவர் பாட்டு ஏன் 60 பிரேக் அடிக்கிறாருன்னு யோசித்தேன். சரி ரைட், மறுபடியும் இப்போ 100 போயிடுவோம். 100 போய் க்ரூஸ் கண்ட்ரோல் போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது பாருங்கள், இது டனலுக்குள்ளே போக போகிறோம். இப்போ ஸ்பீட் லிமிட் வந்து 50 வச்சுருக்காங்க. ஸோ
ஸோ இங்கே உள்ள கேமராவுக்கு எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எது? ஆமாம்மா, நான் ஆக்சுவலாக இப்போ வந்து நான் லடாக் வாசலில் தான் இருக்கேன். அட்டல் டனல் இதுதான். அட்டல் டனல். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம வந்து அட்டல் டனல் கிட்டே இருக்கோம். இப்போ வந்து டனல்குள்ளேருந்து அப்படியே மலைக்குள்ளேருந்து குறைஞ்சி போக போகிறோம். குசும்பு குசும்பு லடாக். ஓகே, முதல் முறையாக டனலுக்குள் செல்ல போகிறேன். டனலுக்குள்ளே ஸ்பீட் லிமிட் வந்து எவ்வளோன்னு தெரில. வெளியே வந்து 15 வச்சுருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாமே. ஓகே, டனலுக்குள்ளே வந்தாச்சு கைஸ். 14 போட்டிருக்காங்கங்க. அப்போ நம்ம 50 போயின்னு இருக்குமே. அப்போ என்ன பண்ணுவோம், 40னா நம்ம வந்து இந்த பஸ் பின்னாடி போனோம்னா யாரும் நம்மளை கேப்சர் பண்ண முடியாது. இப்போ இந்த பஸ் பின்னாடி இப்படியே ட்ராவல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 60 பஸ் எவ்வளோ ஸ்பீடு போதோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே போனோம்னா எந்த கேமராவும் நம்மளை ஃப்ளாஷ் அடிக்காது. இதுதான் ஸ்பீட் லிமிட் இருக்கிற இடத்துல நம்ம தப்பிக்கணுன்னா இதுதான் வழி. அப்படியே பஸ்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். டனல் நல்லா இருக்குல்ல. 40 தான் போட்டிருக்காங்கங்க. ஓகேவா, 40க்கு மேலே நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம். இங்கே பாரு, ஓவர் ஸ்பீட். ஓகே, நம்ம பஸ் பின்னாடி இன்னும் கொஞ்சம் நேரம் போகலாம். டனல் முடிய போகுது, அப்போ போயிடலாம். விட்ருங்க. ஐயோ, கேமரா இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த லாஸ்ட்டில். இந்த சைட்லலாம் என்னமோ வச்சுருக்காங்க, பயமாக இருக்குங்க. எல்லாமே கேமரா மாதிரியே ஃபீல் ஆகுது. எல்லாமே கேமராவாக இருக்குமோன்ட்டு ஒரு பயத்திலே வண்டி ஓட்ட வேண்டியதாக இருக்குது. சரி, ரைட், ஓகே. டனல் கிராஸ் பண்ணியாச்சு. டனலில் இங்கே பாருங்கள் 2 எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய ஃபேனுங்க எம்மா, எவ்வளோ நீட்டுக்கு இருக்குது. உள்ளே இருக்கிற அந்த ஈட்டெல்லாம் வெளியே தள்ளுறதுக்காக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அழகாக மலையை குடஞ்சி வச்சு சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. தாண்டியாச்சு, ரைட். ஆக்சுவலாக இந்த இதை பார்த்தோன்னே நான் தூரத்துலேருந்து பார்க்க சொல்ல வந்து டோல்கேட் தான் வச்சுருக்காங்கன்னு நினச்சேங்க. ஏதோ மேலே ரயில்வே ட்ராக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் தூரத்துலேருந்து பார்க்க சொல்ல டோல்கேட்டுப்பா எத்தனை லைன் இது வச்சுருக்காங்கன்னு தூரத்துலேருந்து பார்த்துட்டு கிட்ட வந்து அமுக்குறேன் ரெக்கார்டு. பார்த்தா வந்து மேலே ரயில்வே ட்ராக் இருக்குது. அட பாவத்தை. சரி வாங்க, மேலே ட்ரிஸ்லிங் ஆகிட்டே இருக்குது. எப்போ ஸ்பீட் ஆக போகுதுன்னு தெரில. அந்த பக்கம் மிஸ்ட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குது? பயங்கரமான மிஸ்ட்டுங்க, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம எப்படி போகுதுன்னு தெரில. ரூட் இப்படி போயிட்டு இந்த சைடு தான் போகும்னு நினைக்கிறேன். அப்படியே லெஃப்ட்டு போகும். சரி, ரைட்டு. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குங்க இது. ஐயோ, நம்ம இந்த பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு கேமராவை விட்டுற போகிறோம். ஸ்பீட் லிமிட்டை பார்க்கணும், கேமராவையும் பார்க்கணும். இந்த ஃப்ரண்ட்டில் இந்த க்ளவுட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே மூவ் ஆகுதுங்க. டைம் லேப்ஸே போடாமல் அப்படியே ட்ராவல் ஆகுது. பயங்கர ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது. பாருங்கள் எப்படி ட்ராவல் ஆகுது பாருங்களேன். ஐயோ, ஆனால் இப்போ வந்து மழை ஹெவியாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ரெயின் பேண்ட் மட்டும் தானே போடணும். ரெயின் கோட்டை போட்டு தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்பீட் லிமிட் போட்டு பாருங்கப்பா, இன்னும் காணும். எதாவது வந்தால் தானே அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ண முடியும். அதே மாதிரி நமக்கேற்ற மாதிரி எந்த பெரிய வண்டியும் ஃபாஸ்ட்டாக போக மாட்டேங்குது. சே. ஓகே, இப்போ பெட்ரோல் எனக்கு வந்து 4 பாயிண்ட்டு கம்மியாக இருக்கா. சரி, இங்கேயே டேங்க் ஃபுல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உட்காந்து அங்கங்கே இது கலைஞ்சிட்டு எல்லா வண்டியும் ஒரே டைமில் டேங்க் ஃபுல் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் உள்ளே வர்ற வரைக்கும் மழை பெய்யலைங்க. பெட்ரோல் 3 வண்டிக்கு டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு பார்த்தா மழை என்ன ஸ்பீடாக வருது பாருங்கள். ஐயோ, இங்கேயே என்ன பண்ணுவோம், ரெயின் பேண்ட்லாம் போட்டு கோப்ரோவெல்லாம் கழட்டி உள்ளே கவுத்தி வச்சுருவோம். ஓகேவா, அப்புறமா நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பை. இப்போ ஆக்சுவலாக இப்போ என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மழை இல்லை. ஆனால் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, என் ஃபோனில் வந்து தண்ணி ஏதோ இறங்கிட்டு இருக்குங்க. ஃபோன் பவர் பட்டன் ஆஃப் பண்ணால் அது ஆன் ஆகிட்டே இருக்குது ஆட்டோமேட்டிக்காக. அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்களா ஒரு அழுக்கு இருக்கார், ஹெலிகாப்டர் தூக்கிட்டு இருக்கார், ஆர்மி ஹெலிகாப்டர். சரி, நம்ம இப்போ அப்படியே போகலாம். அவங்க 2 பேர் இப்போ தான் முன்னாடி போனாங்க, அவங்கள போய் பிடிப்போம். ரைட். ஃபோனு வந்து அதான் 1.5 வருஷம் ஆச்சுனாலே ஃபோனுக்கு ஆபத்து தான். 2 வருஷம் ஆக போகுது ஆல்மோஸ்ட். இன்னொரு 4 மாதம் ஆச்சுன்னா 2 வருஷம் ஆகிடும் என் ஃபோன். பேசாமல் 2 புது ஃபோனாக வாங்கிட வேண்டியதான். ஒன்று வந்து ஃபுல்லாக அந்த யூடியூப்பு, சோஷியல் மீடியா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃபோன் ஆக்சஸ் வச்சுக்கிட்டு, ஒரு ஃபோனில் வந்து ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானு, அப்புறம் கண்ட கஷ்டமாலாம் ஆப்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இன்னொரு ஃபோன் யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். சரி, 2 ஃபோன் பட்ஜெட்டில் ஒரு 15-20,000க்குள்ளே 2 ஃபோன் வாங்கிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அதிரம்பள்ளி கிட்ட வந்தாச்சு. இப்போ தான் காட் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அப்படியே ஸ்லோப் ஏறுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே வந்தோடனே ஃபுல்லாக தேக்கு மரம் தாங்க இருக்குது. ஏகப்பட்ட தேக்கு மரம். இந்த பாருங்கள், ஃபுல்லாக தேக்கு மரம் 2 பக்கமும் லைனாக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு 10-12 கிலோமீட்டர் தான் இருக்குது அதிரம்பள்ளி ஃபால்ஸு. அதுக்கப்புறம் அங்கே கிஷோர் ப்ரோ என்ன சொல்கிறாருன்னா, அதை அங்கே செக் போஸ்ட்டை தாண்டியாச்சுன்னா அங்கே இருக்கிற சாப்பாடு ஹோட்டல் 2 இருக்குமா, அது நல்லா இருக்காதுன்னாரு. ஸோ இங்கே பக்கத்துலேயே இங்கே வர உள்ள ஒரு ஹோட்டல் இருந்தது. இங்கேயே சாப்பிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே போகிற மாதிரி தான் இப்போ இறங்கியிருக்கோம். சரி, பார்ப்போம் உள்ளே என்ன இருக்குதுன்னு போய் பார்ப்போம்.
சப்பாத்தி, சோறு, மோர் எல்லாம் இருந்ததுன்னா சாப்பிட்டுட்டு போகலாம். சரி ரைட், பை சேச்சி, பை. ஓகே ரைட், கிளம்பலாமா? 4:30 அங்கே செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணி ஆகணுமா? அம்மாள் டுமால் தான் போகணும். அதிரம்பள்ளி செக் போஸ்ட் 4:30. இது வேற ஒரு மணி நேரம் மழை பெய்யுது, அப்புறம் 10 நிமிஷம் மழை பெய்ய மாட்டேது. கோபுரோ எடுத்து உள்ளே வைக்கணும், வெளியே வைக்கணும், உள்ளே வைக்கணும், வெளியே வைக்கணும், இதே வேலையாக போச்சுங்க. மாடி புது கோபுரோ வரட்டும், இவனை ஒரு நாள் மலையிலே போட்டு சாவடிச்சிடுறேன். இல்லைனா அந்த டைமில் என்ன பண்ணணும், அந்த வாட்டர் ப்ரூஃப் கப்பு கவர் இருக்குது தெரியுமா சைடில், இந்த சார்ஜிங் போடுறதுக்கு, அந்த இதை மட்டும் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சால் இதில் வந்து அப்படியே டைரெக்டாக ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் தான் இருக்குது. இப்போ மழை வந்து இங்கே சுத்தமாக பெய்யல, பட் ஆனால் மேலே பயங்கரமாக டார்க் க்ளவுட்ஸ் இருக்குது. ஆனால் ஏகப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து தண்ணி வந்து அப்படியே வடியுதுங்க. ஸோ அந்த அதிரம்பள்ளி ஃபால்ஸ்லேருந்து வர்ற தண்ணி தான் வந்து இந்த ரோட் சைடில் வந்து ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல நானும் பார்த்துட்டேன், தண்ணி அப்படியே சலன்னு ரோடை கிராஸ் பண்ணி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போது பெஞ்ச மலைக்கு வந்து அதிரம்பள்ளி ஃபால்ஸில் வந்து தண்ணி வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே விடுவாங்களா என்னன்னு கூட தெரில, பார்ப்போம். உள்ளே விட்டாங்கன்னா சூப்பரு. அட்லாஸ்ட் அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே வந்தாச்சு. இவர் கிஷோர் ப்ரோ எங்கே நிற்கிறாரு? இங்கே தான் எங்கேயோ நிற்கிறான்னாரு. இங்கேருந்து தான் பார்க்கணுமா? எவ்வளோ தூரத்தில் போனார்? இது இருக்காரா? கீழே அலோவ் பண்ணுறாங்களான்னு கேட்டுக்கணுமா? ஏன்னா தண்ணி வந்து ஃப்ளோ வந்து பயங்கர ஸ்பீடாக இருக்கான். அதனால் வந்து கீழே அலோவ் பண்ணுறாங்களான்னு கேட்டுட்டு தான் போகணுன்னாரு. அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க, அவரை முன்னாடி அமுச்சு விட்ற வேண்டி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா அதிரம்பள்ளி ஃபால்ஸ் கிட்டே வந்தாச்சு. பட் ஆனால் வந்து செம்ம ஸ்பீடில் மழை வந்துடுச்சிங்க. கோபுரம்லாம் கழட்டி உள்ளே தூக்கி கடாச்சிட்டேன். பட் ஆனால் வந்து இது கீழே இறங்குறதுக்கு ஒரு வழி இருந்தது போல் இந்த சைடு, அதெல்லாம் இறங்க விட மாட்டாங்களா இப்போ? ஏன்னா தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக வருது பார்த்தீங்களா, எப்படி இருக்குது பாருங்கள் தண்ணிப்பா. ஆனால் இப்போ சரியான ஸ்பீடுங்க மழை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இன்னும் ஒரு 1/2 ஹவருக்குள்ளே நாங்கள் வந்து இந்த தமிழ்நாடோட செக் போஸ்ட் கிட்ட போகணும். இல்லைனா அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம் வால்பாறை போகிறதுக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி இல்லைங்க, நான் அப்படியே இப்போ கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டு நான் உங்களுக்கு அங்கே வால்பாறை கிட்ட போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அதிரம்பள்ளி ரோட்லேருந்து வால்பாறை போயிட்டுருக்க சொல்ல வந்து இந்த ஒரு இடம் வந்துங்க. இங்கே ஏதோ ஃப்ளைஓவர் மாதிரி இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆர்ச் மாதிரி போடுவாங்களா, அந்த ஆர்ச் தான் மேபி இங்கே போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி தண்ணி ஓடிது பாருங்கள், என்ன போஸ்ட்டில் ஓடிது. கீழே பாருங்கள் எப்படி ஓடுது, சரியான போஸ்ட். இது தண்ணி வந்து இந்த பக்கம் இப்படியே போகுது இந்த பக்கம். இன்னும் ஒன்று மழை இப்போ தான் விட்டுது, ஆனால் கோபுரம் எடுத்த உடனே மறுபடியும் மழை வருதுங்க. அதனால் வந்து இப்போ அப்படியே போயிட்டே தான் இருக்கிறோம். அதனால் வந்து நம்ம வந்து வால்பாறை போகிற வழியில் உங்களுக்கு வேறு எந்த மழை இல்லைன்னா அப்டேட் பண்ணுறோம். ஓகே. 6 AM and I'm up again. I got tired eyes, need a cup of blend. That's right, in the AM that's my only friend. No light, just the sun coming up on the horizon. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பிளானில் ஒரு சின்ன சொதப்பலாகி போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 2 வீலருக்கு வந்து அப் டு 4 o'clock தான். நாங்கள் இங்கே வர சொல்ல வந்து 4:45. காருக்கு வந்து அப் டு 5 o'clock வரைக்கும் தான் இந்த செக் போஸ்ட்டில் அலோடு. பின்னாடி ஒரு செக் போஸ்ட் இருக்குல்ல, அந்த செக் போஸ்ட்டு, அதுக்கு மேலே அலோடு கிடையாதான். இப்போ வந்து நாங்கள் ரிட்டன் வந்து அதிரம்பள்ளி ரூட்டில் போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல ரூம் எடுத்து நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையில் இங்கே 6 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிடுவாங்களாம். செக் போஸ்ட் 6 மணிக்கு ஓப்பனா. ஸோ அதனால் காலையில் ஒரு 6-7 மணிக்கு போல் கிளம்பி அப்படியே கிளம்ப வேண்டியதான். என்ன ப்ரோ, வருத்தமாக இருக்கா? வருத்தமே இல்லை. பிளான் போட்டவர்கிட்ட போய் நான் கேட்டு வரேன். பிளான் போட்டவர் இதெல்லாம் நீங்கள் அப்டேட்டில் வச்சுருக்க மாட்டிங்களா? இல்லை, மழை சொதப்பிச்சு. நிறைய இடத்துல ஸ்டாப் போட்டோம். ஆமாம், நிறைய இடத்துல லொக்கேஷன் நல்லா இருக்குது, ஸ்டாப் போட்டோம். மழை விட்டோன்னே கோபுரம் எடுத்து மாட்டுறது, இதுலேயே வந்து ஏகப்பட்ட டைம் ஆயிடுச்சுங்க. சரி நில்லுங்க, இங்கே எங்கேயா ரூம் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு அப்புறம் அப்டேட் கொடுக்குறேன். ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரூம் வந்து அதிரம்பள்ளியில் கொஞ்சம் தாண்டி போனோன்னா அங்கே தான் ரூம்ஸ் எடுக்க முடியுமா. இப்போ மறுபடியும் மழை வருதுங்க, கோபுரம் மாட்ட முடியாதுங்க. மாடாப்பட்டு எடுக்குதுங்க கோபுரம். இது மழை என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து தண்ணி வந்து எங்கேருந்து வருதுன்னா, இது வந்து வால்பாறையிலேருந்து வர்ற தண்ணியாக. இது வால்பாறையிலேருந்து வர்ற தண்ணி. இந்த தண்ணி இப்படியே போகுது, இங்கே போயிட்டு அப்படியே அங்கே ஒரு ரைட் மாதிரி திரும்புது. அதே மாதிரி அந்த சைடு ஃபுல்லாக ஓட தண்ணி மாதிரி அங்கேருந்து வந்துனே இருக்குது. இந்த தண்ணி வந்து இங்கேருந்து போயிட்டு அப்படியே அது கூட ஜாயிண்ட் அடிச்சு அப்படியே ரைட்டு போகுது. கரெக்டாக அந்த இடத்துல தான் அதிரம்பள்ளி இருக்குது, அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இப்போ அடுத்தது வந்து அங்கே தான் போகிறோம், அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் தான் போகிறோம். அங்கே போயிட்டு அரைங்குறையமாக மலையில் ஃபோட்டோ எடுத்தோம். இப்போ அங்கே போயிட்டு கொஞ்சம் நல்லா தெளிவாக ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே ரூம் தேட வேண்டிய வேலை தாங்க. ரூம் போயிட்டு ஒரு பட்ஜெட்டில் ஒரு ரூம் எடுத்தோமா, எல்லாத்தையும் போட்டு காய போட்டோமா. காலையில் 6 மணிக்கெலாம் இங்கே செக் போஸ்ட் ஓப்பனா. அதனால் வந்து காலையில் வந்து ஒரு 6-6:30க்குள்ளே வண்டி மூவ் பண்ணுற மாதிரி பிளான் வச்சுருக்கோம். ஸோ
ஸோ இன்கேஸ் கரெக்டாக 6:30க்கு மூவ் பண்ணிட்டோன்னா அடுத்த டெஸ்டினேஷன் கரெக்டாக போக முடியுதான்னு பார்ப்போம். இல்லைனா வேறு ஏதாவது டெஸ்டினேஷன் லாஸ்ட் டெஸ்டினேஷனை வந்து வேறு இடத்த மாற்றிடலான்னு பிளானில் யோசிச்சுட்டு இருக்கோம். அது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதிரம்பள்ளி போகிற வழியில் வந்து ஒரு சூப்பரான ஃபோட்டோ ஷூட்டுக்கு அதுக்கு மாதிரி ஒரு சூப்பர் இடத்துல நின்றுட்டுருக்கோங்க. ஆனால் வந்து இப்போ வந்து அது அப்படியே பேக்கில் பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள். பின்னாடி ரோடு பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த சைடு ரோடு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம வண்டி அது ஒன்று கிரார் பாருங்கள் கைப்புள்ள. இந்த பேக் சைடில் வந்து அந்த தண்ணி ஓடுதில்ல, அது நேராக இப்போ அதிரம்பள்ளி ஃபால்ஸ்க்கு இதை போய் இது இறங்குது. அந்த என்எஸ்க்கு பேக் சைடில் தான் அந்த தண்ணி ஓடிட்டுருக்கு. ஓகே, இப்போ போயிட்டு ரூம் தேடுறதாங்க வேலையே. இப்போ இந்த மரம் பார்த்தீங்களா என்ன சைஸில் இருக்குது பாருங்களேன். ஜாவா நிற்குது, ஜாவா வந்து கீழே வந்து நிற்குது. அது டபுள் ஜாவா நிற்க வைக்கலாம் போல். என்ன சைஸ் அப்பா. அங்கே போய் முடிகிறாரு. இப்போ வாங்க அந்த தண்ணி வடிகிற இடத்த காட்டுறேன். இங்கேருந்து எப்படி காட்ட போகிறேன்னு தெரில, குத்துமதிப்பாக காட்டுறேன். அது வரைக்கும் பாருங்கள் தண்ணி வடிகிற இடம். குத்துமதிப்பாக ஜூம் பண்ணுறேன். ஜூம் இன். அது ஓடுது பார்த்தீங்களா, அதுதான் தண்ணி. அது ஓடுது பார்த்தீங்களா, இதுதான் இப்போ நேராக வால்பாறைச்சி அதிரம்பள்ளியில் போயிட்டு மேலே ஃபால்ஸ்லேருந்து தண்ணி வடிகிறது இந்த தண்ணி தான். சரி வாங்க இப்போ கிளம்பலாம். அதான் உள்ளே இல்லை, அதனால் இனிமேல் வந்து ரிலாக்ஸாக போக வேண்டியதான். போயிட்டு பொறுமையாக ரூமை தேடிட்டு போயிட்டு நைட் நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு ஓடணும். அதுதான் இப்போ ஹைலைட்டு. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் எலிஃபெண்ட் இது படம் போட்டிருக்காங்க பாருங்கள், டிரைவ் ஸ்லோலி. இங்கேருந்து எங்கேருந்து யானை ஓடி வரப்போகுது, சவுண்டு கொடுத்துட்டு ஓடி வரும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே போகலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அட்லாஸ்ட் வந்து ரூம் எடுத்தாச்சு. அதிரம்பள்ளியிலேருந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். வின்டர் ஹோம் இங்கே தான் எடுத்திருக்கோம். ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா 1000 சொன்னாங்க, 900க்கு பேசி முடிச்சாச்சு. ஆக்சுவலாக இப்போ ரூமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரிதாப நிலைமையில் இருக்குங்க. மொத்தமாக வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் ஈரம் தான், ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்க. ரூமு நாஸ்தியாகி போச்சு. இப்போ நாளைக்கு பிளான் வந்து என்னென்னா வந்து முதல்ல வந்து காலையில் 6 மணிக்கு அந்த செக் போஸ்ட்டை தாண்டது தான். 6:30க்குள்ளே அந்த செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணியாச்சுன்னா தான் அதுக்கப்புறம் வந்து எந்த இடத்துக்கு போகிறோம்னு டிசைட் பண்ண போகிறோம். அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல்லைக்கான டங்குன்னு ரெடி அடிச்சிருங்க. அது பார்த்து ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. See you in another video soon. Bye bye, take care my dear lovely friends. Bye. யானை வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி தான் இந்த சைடு வந்து தான். நேற்று ராத்திரி இത്രയും தந்திருக்கு, இனி பேலன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வருமா? கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக இன்னைக்கு வரும். ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சாம்பார் டீ இருக்குது. எடுத்துக்கலாம். இதோ பாருங்க, மாட்டிக்கிச்சே தலைவர். ஐயோ